பொங்கலுக்கு முன்தினம் கொண்டாடப்படும் போகி பண்டிகை எப்படி உருவானது என்று உங்களுக்கு தெரியுமா? அன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் தானியங்களை சேகரிப்பதற்காகவும் அவற்றை சுத்தம் செய்வதற்காகவும் பொருட்களை எடுத்து செல்வதற்காகவும் பெட்டிகள், கூடைகள், சுளவு, முறம் போன்ற பொருட்களை செய்து பயன்படுத்தி வந்தார்கள். அவற்றை தென்னை நார் மற்றும் பனை நார்களை அல்லது பனை ஓலை போன்ற பொருட்களை பயன்படுத்தி செய்தார்கள். அதேபோல் நாம் உறங்குவதற்கும் அமர்வதற்கும் பயன்படுத்தப்படும் கோரை பாய்கள், விரிப்புகள் போன்றவை கிழிந்து பழையது ஆகும்போது அவற்றை குப்பையில் போட மாட்டார்கள், அவற்றை தனியாக வைத்திருப்பார்கள். அதேபோல் நாம் பயன்படுத்திய பழைய ஆடைகள், போர்வைகள், விரிப்புகள் மற்றும் கிழிந்த ஆடைகளையும் குப்பையில் போட மாட்டார்கள், அவற்றையும் தனியாக வைத்து இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் குப்பையை குப்பையாக பார்க்க மாட்டார்கள், உரமாக பார்ப்பார்கள். மாட்டு சாணம், ஆட்டு சாணம், குதிரை சாணம், யானை சாணம் இவற்றை மட்டும்தான் குப்பையில் போடுவார்கள். மற்ற பொருட்களை குப்பையில் போட மாட்டார்கள். இவை மக்கி போக நாட்கள் ஆகும், அதனால் இவற்றை குப்பையில் போட மாட்டார்கள். மக்கி போக நாட்களாகும் பொருட்களையும் மீண்டும் பயன்படுத்த முடியாத பொருட்கள் மட்டும்தான் குப்பையாக பார்த்தார்கள். கூடை, சுளவு, பாய் மற்றும் கிழிந்த ஆடைகள் போன்ற இந்த வகையான பொருட்களை குப்பையில் போடாமல் தனியாக வைத்திருந்து வருடம் ஒருமுறை வீட்டை சுத்தம் செய்து வண்ணம் தீட்டி இந்த பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து வீதியில் இட்டு கொளுத்தி விடுவார்கள். இன்றும் விவசாயிகள் மற்றும் பலர் பொங்கலுக்கு முன்பு தங்களின் வீட்டை சுத்தம் செய்து குப்பைகளை வெளியேற்றும் பழக்கம் இன்றும் இருக்கிறது. ஒரு வருடம் முழுவதும் பயன்படுத்த முடியாத குப்பைகளை சேகரித்து வைத்து வீதியில் இட்டு எரிப்பதுதான் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. போக்கி என்றால் போக்குதல் என்று பொருள்படும். போக்குதல் என்பது போக்கி என்று மருவி போக்கி என்றானது. குப்பையில் போட முடியாத பொருட்களை எல்லாம் போக்கிவிட்டு, அதாவது எரித்துவிட்டு மறுநாள் புதிய பொருட்களை பயன்படுத்தி பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை நமது அரசர்களால் கொண்டாடப்பட்டு, பின்பு பண்ணைக்காரர்களால் கொண்டாடப்பட்டு, பின்பு அனைத்து விவசாயிகளாலும் கொண்டாடப்பட்டு, இன்று அனைத்து மக்களுக்குமான விழாவாக கொண்டாடப்படுகிறது. இப்படி உருவானதுதான் போகி பண்டிகை.